நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு EVKS இளங்கோவன் இன்று காலை காலமானார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தவர். அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். குழந்தை மனம் படைத்தவர். எளிமையானவர். இளங்கோவனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்க உள்ள நிலையில் US இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் நாடு கடத்த வேண்டியவர்கள் லிஸ்டை ரெடியாக வைத்துள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியுள்ள 15 லட்சம் பேரை கொத்து கொத்தாக அனுப்ப உள்ளார் ட்ரம்ப். முதல் லிஸ்டில் 18,000 இந்தியர்கள் உள்ளனர். பஞ்சாப், குஜராத், ஆந்திராவை சேர்ந்தவர்கள்தான் இதில் பெரும்பான்மை. இது தவிர இந்தியாவை ஒத்துழைக்காத நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா வைத்துள்ளதாக தகவல். உலகில் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய 52 இடங்களின் பட்டியலை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா சார்பில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு இடம் தமிழ்நாடுதான். உலகின் முக்கிய இடங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 24வது இடத்தை பிடித்ததற்கு காரணம் இங்குள்ள கலாச்சாரமும் மற்றும் இங்குள்ள மக்களின் பயன்பாட்டை வளர்க்கும் கட்டிட அமைப்புகளும் தான். உலக அரங்கில் இந்தியா கலாச்சாரம் பெரிதாக பேசப்படும் போது அதில் தமிழ்நாடு கலாச்சாரத்திற்கு கிடைத்திருக்கும் இந்த அடையாளம் மறுக்க முடியாததுதான். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் பழமை வாய்ந்ததாகவும் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் தஞ்சை பெரிய கோவிலும் செட்டிநாடு பகுதியில் 18ஆம் நூற்றாண்டின் சிறந்த கட்டிடங்கள் என பெருமை தாங்கி நிற்கும் தமிழ்நாட்டை கட்டாயம் பார்க்க வேண்டும் என நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது. மெட்ரோ நகரங்களில் மெக்சிகோ, கனடா, துபாய், ஹோட்டல், சீனாவின் ஹாங்கு போன்ற நகரங்களின் வரிசையில் தமிழ்நாடு 24வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் முன்னணி வரிசையில் உள்ள வாஷிங்டன், பார்சிலோனா, வியட்நாம், கான்சாய், சிட்னி, கிரீஸ் போன்ற நகரங்கள் தமிழ்நாட்டை விட பின்னுள்ளது என்பதுதான் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கு கிடைத்த பெருமையாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழர்களின் கலாச்சாரமும் உலக அளவில் கூட தோற்காது என்பதுதான் இந்த நியூயார்க் டைம் பத்திரிகை பட்டியல் கூறுகிறது. தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சிறுபான்மையினருக்கு சிறு வணிகம் வியாபாரம் செய்வதற்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் 75 கோடி ரூபாய் கடன் வழங்கும் பணியை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திடமிருந்து கிட்டத்தட்ட 346 கோடி ரூபாய் மதிப்பிலான டீசல் பேருந்துகளை தயாரித்து விநியோகிப்பதற்கான ஆர்டரை பெற்றுள்ளதாக அசோக் லேலேண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.